வணக்கம் ஐயா. இப்போ புதிதாக தாவேக்கா அரசு மக்கள் அதிக அளவில் வாக்கு பெற்று முதலமைச்சர் பதவியில் அமைத்திருக்கிறாங்க. இவர்களுடைய அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? உங்கள் கருத்து என்ன? வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு யதார்த்தமான கேள்வி தான். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, மக்களாட்சி என்று வந்த பிறகு, கூட்டணி இல்லாமல் பெருவாரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்ட ஆட்சியாக இந்த கட்சி அமைந்ததில் எல்லாரையும் போல எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அனுபவம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது நிர்வாகம் சார்ந்தது. அதில் நான் வந்ததுக்கப்புறம் தான் அனுபவம் எனக்கு வேணும், அவருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அவர் பழகிக்கிட்டுங்க அப்படி சொன்னால், ஒரு நிர்வாகம்னா உக்காந்தாக்கா அந்த மணித்துளியிலேருந்து மக்களுடைய நலனையும், மக்களுடைய பாதுகாப்பு, நிர்வாகம், வரி வசூல், மக்களுடைய குறைகளை தீர்ப்பது எப்படி, இப்படி தான் யோசிக்கணும். தவிர ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அது சாத்தியம் தெரியல. அது சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக சொல்கிறாங்களா, இல்லை ஒரு இயலாமையிலான சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதல்வருமான விஜய் அவர்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் கூட இருக்கிறவங்க மட்டும் அவர் நம்பி அரசியல் பண்ண முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் நிலைச்சிருக்க முடியாது. எதிர்கட்சிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் தினசரி பார்க்கணும். அப்போ தான் அது என்ன நடந்தது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சுய பரிசோதனை வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சியை யாருக்காக அவர் வந்தாரோ, மக்கள் இவரிடம் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை இவரால் நிறைவேற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்து.